ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் வினு. நாகர்கோவில் ஸ்டைலில் மருந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். மருந்து மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ மீனை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி கீறி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாயம் லைட்டாக கீறி வச்சுருக்கிறேன். கறிவேப்பிலை, ஒரு லெமன் சைஸ் புளி, அதை ஊற வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த மருந்து மீன் குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். தேங்காய் துருவல் 1 கப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஓமம், சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை. இந்த ஓமம் நல்ல ஜீரண சக்திக்கு உதவும். இந்த கர்ப்பிணி பெண்களுக்கும் சரி, குழந்தை பெற்றவங்களுக்கும் சரி, இது சூப்பரான ஒரு குழம்பு. இந்த மழை காலங்களில் இந்த மீன் குழம்பை இப்படியும் ட்ரை பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. நீங்கள் வீக்லி ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் உடம்புக்கு. யார் வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் இது கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ரொம்பவே பெஸ்ட்டு. அப்புறமா இந்த ஒரு சூடான கடாயில் வெந்தயம், கடுகு, ஓமம் இதை தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் அதை சேர்த்தே வறுத்துருக்குறேன். மிதமான தீயில வறுத்துக்கோங்க, கரிஞ்சிடக்கூடாது. இந்த குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். அப்புறமா தேங்காய் துருவல், சின்ன வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை, வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் கரிஞ்சிட மட்டும் கூடாது. ஃபைனலாக பெப்பர், ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த அரோமா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலாக தான் சேர்க்கணும். நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. என்னோடய சேனலில் நெய் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உள்ள வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா ஃபைனலாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி தேங்காய் ஆற வச்சுருங்க. ஒரு மண் சட்டியில் கழுவுன மீன், பச்சை மிளகாய், தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய், மாங்காய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இந்த டைமில் மிக்ஸி ஜாருக்கு தேங்காவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மீன் கூட இந்த மிக்சரை சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேவையான அளவு தண்ணி, புளி கரைசல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதிச்சு வரும்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. மிதமான தீயில வேக விடுங்க. வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது கறிவேப்பிலை தூவி இறக்குனா சுவையான மருந்து மீன் குழம்பு நாகர்கோவில் ஸ்டைலில் ரெடி. என்னோடய சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.